ரசிகர் நீங்க? ஆமா, எல்லாம் நாங்க அஜித் ரசிகர். அஜித் ரசிகரா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க மலேசியா? தல ரசிகர், விஜயன் தொண்டனா இருக்கோம் நாங்க. இப்ப விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா எங்க இருந்து வரீங்க? கோலாலம்பூர்ல இருந்து வரோம். இதுக்குன்னே வந்தீங்க? இதுக்குன்னே வந்திருக்கோம். எத்தனை பேர் கிளம்பிங்க? 6 பேர் வந்திருக்கோம். 6 பேர். பாத்துட்டீங்களா? ஃபுல்லா பாத்து நல்லா இருந்துச்சு. என்னைக்கு வந்தீங்க? டெய்லி மாநாடு திரளுக்கு கூட்டமா மக்கள் வந்தாங்க. நீங்க என்னைக்கு வந்தீங்க? நாங்க இன்னைக்கு தான் வந்தோம். இன்னைக்கு தான் வந்தீங்க? காலையிலே வந்துட்டோம். காலையில வந்து மலைஞ்சு தலைவரை பார்க்க முடியாம போச்சு. இது ஒரு 1.5 மணி நேரம் தான் நடந்தது. இதுக்காக நீங்க மலேசியால இருந்து வர அளவுக்கு என்ன இருந்துச்சு உங்களுக்கு? எங்களுக்கு விஜய் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியெல்லாம் எல்லாம் சரியில்லைன்னு சொல்றாங்க, பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க. சோ அதனால ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாக்குறதுக்கு வந்து என்ன பேசுறாருன்னு பாக்குறதுக்காண்டி வந்தோம். விஜய் ரசிகர் நீங்க? ஆமா, எல்லாம் நாங்க அஜித் ரசிகர். அஜித் ரசிகரா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க மலேசியா? தல ரசிகர், விஜயன் தொண்டனா இருக்கோம் நாங்க. இப்ப விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா உண்மையிலே நாங்க அஜித் ரசிகர். ஆனா ஓட்டு வந்து விஜயகாந்துக்கு போட்டிருக்காங்க வீட்ல எல்லாம். சோ இப்ப வந்து நம்ம விஜய் மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நாங்க ஓட்டு போறதுக்காண்டி எல்லாம் பேசி நம்ம விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். ஸ்டாலின் அங்கல் விஜய் பேசிக்கிறாரு. அது வந்து ரொம்ப இதா தான் இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு அவர் சொன்னது. இன்னும் யூஸ் பண்ணீங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணதான் நீ அங்கிள்ட்டு. அவர் சொல்ல போனா அங்கிள் தானே எப்பவுமே. கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுத்தா என்ன மக்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம இப்ப மலேசியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வி மருத்துவம்லாம் இலவசம். சோ அந்த இதை இங்க கொண்டு வந்தாண்டா ஒரு மாற்றம் வரும் எல்லாமே. ஆமா, மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும்.